ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வரலாறு படித்த ஸ்டோரியை ஸ்டார்ட்டாக பார்க்கலாமா? இந்த காலத்தில் நர்சஸை இவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது இந்த பெண்மணி தான். அந்த காலத்தில் செவிலிய பணியை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. இந்த வேலையை பண்ணுறவங்க ஒடுக்கப்பட்டவங்களாகவும் ஏழைகளாகவும் மட்டும்தான் இருந்தாங்க. பிகாஸ் இது அருவருக்கத்தக்க செயலாக மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஃப்ளோரன்ஸ் என்ற ஊரில் பிறந்ததுனாலையும் நைன்டின்கள் என்ற குடும்ப பெயரையும் சேர்த்து இவங்களுக்கு ஃப்ளோரன்ஸ் நைன்டின்கள்னு பெயர் சுட்டினாங்க. செல்வ செழிப்பான வாழ்க்கை அனைத்தையும் விட்டுட்டு தாதி பணிக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. 1854 1856 நடந்த கிரிமியன் போர் அவங்கள ரொம்ப பாதித்தது. அதில் போர் வீரர்கள் அதிகமாகவே காயமடைஞ்சாங்க. மருத்துவ பணிக்காக சென்ற அவங்க கவனித்த விஷயம், நோய் தொற்றினால் அதிகமான வீரர்கள் இறந்து போனாங்க. போரில் இறந்ததையும் காட்டிலும் 10 மடங்கு நோய் தொற்றினால் இறந்து போனாங்க. இதுக்காக சுற்றுச்சூழல் சுகாதாரத்தையும் தேடி தேவையான மருந்து வசதியும் வேண்டி அவங்க வாதாடினாங்க. பின்பு நைட்டு நோயாளிகள் எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு அவங்க கையில் இருந்த விளக்கு ஏந்தி அவங்க பார்ப்பதுண்டு. 20 மணி நேரத்துக்கும் அதிகமாக ஒரு நாளில் அவங்க வேலையை முடிச்சுட்டு தான் அவங்க தூங்குவாங்க. இவங்களோட பணியை இவங்க சிறப்பாக செஞ்சுட்டு இத்தாலியான அவங்க சொந்த நாட்டுக்கு திரும்பும்போது அவங்களோட புகழ் நாடே கொண்டாடியது. எல்லா நாடுகள்லேயும் அவங்களோட புகழ் பரவியது. இவங்களோட பேரில் நிறைய மருத்துவமனைகளும் நிறுவனங்களும் விமான நிலையங்களும் நூலகங்களும் இருந்தன. இவங்க வெளியிட்ட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு பல புத்தகங்கள் உருவாகின. கருவிகளும் மருத்துவ பணிக்காக உருவாகின. பின்பு அவங்க 1910 ஆகஸ்ட் 13 அவங்களோட 90வது வயதில் கிரானிக் ஃபெட்டிக் சிண்ட்ரோம் என்ற நோயால் பாதிக்கப்பட்டு அவங்க இறந்து போனாங்க. அவங்க பிறந்த அந்த மே 12ஆம் தேதியை உலக தாதியர் தினம் அல்லது உலக செவிலியர் தினம் அப்படின்னு கொண்டாடப்படுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஒரு க்ரீன் ஹார்ட்டை சென்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய ட்ராயிங்க்கு எவ்வளோ ரேட் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.